இந்த வீடியோ வந்து முடிஞ்ச ஏதாச்சும் ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. இது நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்தியன்ஸோட மைண்ட் செட்டும் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நாங்கள் வந்து மால்டீவ்ஸில் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இங்கே உள்ள இந்தியன்ஸுக்கு வந்து, அதாவது மால்டீவ்ஸில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து நாங்கள் மோஸ்ட்லி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 80% இந்தியன்ஸ் வந்து சேலரி வாங்குறது வந்து இங்கே உள்ள லோக்கல் கரன்சியில் தான் வந்து நாங்கள் வாங்குகிறோம். அதை எப்படி நாங்கள் ஊருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா வந்து த்ரூ எஸ்பிஐ மூலமாக தான் அனுப்புகிறோம். இங்கே வந்து ஒரு எஸ்பிஐ பேங்க் இருக்குது. ஸோ அது மூலமாக தான் நாங்கள் அனுப்புகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒவ்வொரு கேட்டகரி படி வந்து எங்களுக்கு அந்த காசு நாங்கள் அனுப்பிக்கலாம். இப்போ டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ்க்கு நான் வந்து ஒரு $1000 வேல்யூவான இங்கே உள்ள எம்பிஆர் வந்து நாங்கள் ஊருக்கு அனுப்பிக்கலாம். டீச்சர்ஸ், நர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு $500 அனுப்பிக்கலாம். அது மாதிரி லேபர்ஸ் அவங்களுக்கு வந்து $250 அனுப்பிக்கலாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து, அதாவது இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் உள்ள அந்த $1000 வந்து $400 வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருந்துச்சு. ஆனாலும் ஓகே, ஸ்டில் நாங்கள் ஒரு $400 அளவுக்கு வந்து இந்தியன் ருப்பீஸ் வந்து நாங்கள் அனுப்பிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து, டோட்டலாகவே மால்டீவ்ஸில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து $150 தான் வந்து இங்கேருந்து இந்தியாவுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. மால்டீவ்ஸ் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து, எங்ககிட்ட வந்து டாலர்ஸ் வந்து இல்லை, அதனால வந்து நாங்கள் இந்த பேங்க்குக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ $150 அப்படின்னா நம்ம இந்தியாவோட ருப்பீஸுக்கு வந்து ஒரு 12-13,000 ருப்பீஸ் தான் வந்து நம்ம வந்து இந்தியாவுக்கு அனுப்ப முடியும். இது வந்து நார்மல் நம்ம லேபரை அவங்களுக்கு கூட இந்த காசு வந்து பத்தாது. நம்ம ஏன்னா அவங்க எங்கள் கூட சேலரி வாங்குவாங்க, அதை வந்து நம்ம ஊருக்கு அனுப்பணும். இப்போ நாங்கள் ஓகே ஃபேமிலியாக இருக்கோம், ஃபேமிலியாக இங்கே இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக ஊருக்கு காசு அனுப்பி விடணும். அப்போ அவங்களெலாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க. இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு சொல்லி தெரியல. அப்போ நாங்கள் இங்கே உள்ள கரன்சி மணியை வந்து எப்படி நாங்கள் ஊருக்கு அனுப்புறது? நம்ம எல்லாரும் நிறைய லோன்ஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். இப்போ ஊருக்கு கண்டிப்பாக காசு அனுப்பி ஆகணும். மேபி ஏதாவது ஒரு இந்தியன் அஃபிஷியல்ஸ் வந்து இந்த விஷயம் போயிடுச்சு அப்படின்னு அவங்ககிட்ட தெரிஞ்சுது அப்படின்னா, மேபி இந்தியாவிலேருந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம், முடிஞ்சுனா பண்ணலாம். இந்த வீடியோ வந்து முடிஞ்ச ஏதாச்சும் ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்தியன்ஸோட மைண்ட் செட்டும் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, அப்போ எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. இதைத்தான் நாங்களும் நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இப்போ இங்கே இவ்வளோ நாள் நம்ம இருந்தாச்சு, இனி இந்த இது வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லி தான் நினச்சிட்டே இருக்கோம். பார்ப்போம்.